வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பிரதிநிதிகள் சபையில் சேவைகள் குழுவின் தலைவரான ஜலீலா அலாவி அல் சையத் தலைமையிலான பஹ்ரைனின் நாடாளுமன்ற குழு குழந்தைகளுக்கான தரமான கல்வியை உறுதி செய்வதற்கும் எதிர்காலத்திற்கான கல்வி முறைகளை வலுப்படுத்துவதற்கும் வழிகள் குறித்து கவனம் செலுத்தும் வகையில் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒன்றியம் ஏற்பாடு செய்த கருத்தரங்கத்தில் தொலைதூரத்தில் பங்கேற்றது. தேசிய மற்றும் உள்ளூர் மட்டங்களில் கல்வி கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய உறுதியான நடவடிக்கைகளை இந்த கருத்தரங்கு ஆராய்ந்தது. பள்ளிகளில் உள்கட்டமைப்பு குறைபாடுகளை சமாளிக்க, கல்வியின் தரத்தை உயர்த்த, இடைநிற்றல் விகிதங்களை குறைக்க மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்க குறிப்பிடத்தக்க வேகமாக வளர்ந்து வரும் தொழிலாளர்கள் சந்தைகள், தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் மோதல்கள் மற்றும் நெருக்கடி காலங்களில் பாராளுமன்றங்கள் தங்கள் மேற்பார்வை மற்றும் பட்ஜெட் அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் குறித்தும் எடுத்துரைத்தது. யூனியனின் தலைவர் பேராசிரியர் ஹமீத் ஜலீல் அல் நுவைவின் ஆதரவின் கீழ் நடைபெற்ற மத்திய கிழக்கு விண்வெளி சட்டம் மற்றும் சட்ட குழுவின் தொடக்க விழாவில் பஹ்ரைன் விண்வெளி நிறுவன முக்கிய பேச்சாளராக பங்கேற்றது. உலகளாவிய விண்வெளி நிர்வாகத்தால் மத்திய கிழக்கின் பங்கு, மூலோபாய வாய்ப்புகளை ஆதரிக்கும் சட்ட கட்டமைப்புகளின் சாத்தியக்கூறுகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதில் விண்வெளி சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து இந்த நிகழ்வு விவாதித்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தொழில் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்ப அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேக் இன் தி எமிரேட்ஸ் மன்றம் 2025 4வது பதிப்பில் தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் அதல் ஃபக்ரோ முக்கிய பேச்சாளராக பங்கேற்றார். நிலையான பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த தொழில்துறை கூட்டாண்மை என்ற தலைப்பில் நடந்த ஒரு உரையாடல் அமர்வில் அமைச்சர் பங்கேற்றார். அங்கு அவர் ஸ்மார்ட் உற்பத்தியை ஆதரிப்பதற்கும் உள்ளூர் உள்ளடக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் பஹ்ரைனின் முயற்சிகளை கோடிட்டு காட்டினார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். லைட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் சமூக உதவி இயக்கம் மற்றும் மனிதநேய கலாச்சார பேரவை பஹ்ரைன் மண்டலமும் ஒருங்கிணைந்து சல்மாபாத் மற்றும் உம்மல் ஹசம் பகுதியில் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கு பஹ்ரைன் பொது பேருந்து பயண அட்டைகள், பழங்கள், ஜூஸ் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகித்தனர். இந்த இரண்டு குழுக்களின் பிரதிநிதிகளான ஷஃபீக், சையத் ஹனீஃப், மன்னை அலி, நூர் மஸ்தான், ஹபீபுல்லா, ஜமால் பாஷா மற்றும் நவாஸ் ஆகியோர் விநியோகத்தில் பங்கு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
விமானப்படை பயிற்சியின் போது ஒரு இராணுவ விமானம் விபத்துக்குள்ளாகி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதன் பணியாளர்கள் இறந்ததை தொடர்ந்து பஹ்ரைன் ராஜ்யம் எகிப்துடன் அனுதாபத்தையும் ஒற்றுமையையும் தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் எகிப்து அரசாங்கம் மற்றும் மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பஹ்ரைனின் மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறதாகவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.